ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசு அவளை திரும்பி பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். அந்நேரமே அவள் சுகமானாள். இந்த காலை வேளையில் இயேசு அவளை திரும்பி பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த காலை வேளையில் நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிற ஒரு காரியம், மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆவியான தேவன் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம், மகனே, மகளே, நீ திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இது என்ன விசுவாசம்? இது எப்படிப்பட்ட விசுவாசம்? ஜனக்கூட்டம் இருக்கிறது. அந்த ஜனக்கூட்டத்திற்கு நடுவில் இயேசு கடந்து போகிறார். அவரை சூழ ஜனம் நெருக்கி கொண்டிருக்கிறார். ஒரு பெரும் பாடுள்ள ஸ்ரீ, 12 ஆண்டுகள் பெரும் பாடு அவளுக்கு இருக்கிறது. மருத்துவர் இடத்துல போனார். அவள் பார்க்காத வைத்தியம் இல்லை. தோற்று போனாள், தோல்வி அடைந்தாள், சுகம் கிடைக்கவில்லை. யாரிடத்துல போனால் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும்? ஏனென்றால் இந்த பெரும் பாடு என்பது, அவள் யாரோடையும் பேச முடியாது, யாரோடையும் பழக முடியாது, எங்கேயும் போய் அவள் உட்கார முடியாது. உட்கார்ந்தால் அந்த இடம் தீட்டு, தொட்டால் அந்த இடம் தீட்டு. 12 ஆண்டுகள் she suffered more because of the disease. அந்த வியாதியினால் அவள் மிகவும் பாதிக்கப்பட்டாள், ரொம்ப பாதிக்கப்பட்ட. அப்படி பாதிக்கப்பட்ட அவ கேள்விப்படுகிறா, இயேசு அந்த வீதி வழியாக போகிறார். இவளும் அந்த வீதி வழியாக போகிறார் என்று சொன்ன உடனே இவள் வேகமாய் வருகிறார். அந்த கூட்டத்தில் இவள் மிங்கிளாகிறார். ஏன்னா கூட்டத்தில் இவ போன யாருக்கு தெரியாதுல்ல, இவ பெரும்பாடு உள்ளவளா, இப்படி இருக்கிறாளா, எதுவும் தெரியாது. அவன் அந்த கூட்டத்திற்கு நடுவில் அவர் உள்ளே போய் எப்படியாவது அவளுக்கு விசுவாசம், அதைத்தான் சொல்றார், மகளே, திடம் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவளுக்கு இருந்த விசுவாசம் என்ன? எப்படியாவது சிரத்தை எடுத்து அந்த கூட்டத்திற்கு நடுவில் நான் நுழைந்து உள்ளே போய் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டுவிட வேண்டும். இந்த பெரும் பாடு உள்ள ஸ்திரீகளுக்கு பலன் இருக்கவே இருக்காது. மிகவும் பலவீனப்பட்டிருப்பார்கள், மிகவும் சோர்ந்து போயிருப்பார்கள், மிகவும் அவர்கள் வியாதிப்பட்டிருப்பார்கள். யோசித்து பாருங்கள், இந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? 12 ஆண்டுகள் அவளுடைய சரீரம், அவளுடைய சாயல் எப்படி இருந்திருக்கும்? முகமெல்லாம் ஒடுக்குழந்து அப்படியே ரொம்ப சும்பின மனுஷியை போல இருந்திருப்பாள். அவள் அந்த கூட்டத்தில் நடுவில் கடந்து போவது என்பது கூடாத காரியம். ஆனால் அவள் எப்படியோ போய்விட்டாள். இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு விட்டார். இயேசு நின்று விட்டார். தம்முடைய சீசர்களை பார்த்து கேட்கிறார், யார் என்னை தொட்டது? சீசர் சிரிக்கிறார். சீசர் டென்ஷன் ஆகிறான். என்ன இயேசு, என்ன ரபி, நீங்க இவ்வளோ ஜனம் நெருக்கிட்டு வரும்போது உங்களை தொட்டது யாருன்னு கேட்குறீங்க? எல்லாம் தான் தொட்டு இருக்கா, இடிச்சிட்டு வரா, எப்படி? இயேசு சொன்னார், இல்லை, எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டது. அது யார் தொட்டது? அப்ப அந்த ஸ்திரீக்கு தெரிஞ்சு போச்சு, என்னை கண்டுபிடிச்சிருவாரோன்னு சொல்லி அவள் அப்படியே குறுகி போய் முன்பு வருகிறார். இயேசு அவளை திரும்பி பார்க்கிறார். இயேசுவை நான் தான் தொட்டேன். சொல்ற 12 ஆண்டுகள் பெரும் பாடு.
மருத்துவர்களெல்லாம் தேடி பார்த்தேன். மருத்துவர்களிடத்துல என் பணமெல்லாம் அழிந்தது, சொத்து அழிந்தது, ஒரு நன்மையும் எனக்கு இல்லை. உங்களுடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமடைவேன் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு விசுவாசம். தொட்டு விட்டேன். இயேசு அப்படி திரும்பி பார்த்தார். அவர் சொன்னார், மகளே திடம் கொள், மகளே நீ திடம் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகளே நீ திடம் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவள் அந்நேரமே அவள் சுகமானாள். எவ்வளவு பெரிய விசுவாசம்! அந்த கூட்டத்தினர் ஓடி போய் அவர் வஸ்திரத்தை தொட்டாலாகிடும் ஒரு சுகம் உண்டாகும். ஆதி அப்போஸ்தலர் காலங்களில் அப்போஸ்தலர்கள் ரோடுகளில வீதிகளில நடந்து போகும்பொழுது ஜனங்கள் சொல்வார்கள், உங்களோட உருமார்கள் எங்க மேல போடுங்க, கர்ச்சீஃபை மேல போடுங்க. பவுல் போனா அந்த ஊர்ல ஒரு பட்டணத்துக்கு போனா அவனுடைய வஸ்திரத்தை வாங்கி வச்சுக்குவாங்க அந்த ஊர் மக்கள். அவர் எங்க தங்கி இருக்காரோ அங்க வச்சுக்குவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற வியாதிஸ்தர்கள் ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த வஸ்திரத்தை அவன் மேல போட்டா அவன் சுகமடைந்து விடுகிறான். எத்தனை பெரிய ஆச்சரியம்! எவ்வளவு பெரிய நன்மை! அது எவ்வளவு பெரிய கிருபை! இயேசுவின் வஸ்திரத்தில் வல்லமை இருந்தது. அதனால நாளைக்கு நீங்க உங்க சட்டையை கட்டி யார் மேலேயாவது அடிக்காதீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அது வேற மாதிரி ஆயிரும். விசுவாசம் நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டா, ஆவியானவர் நம்மை பயன்படுத்தும் பொழுது நம்மை ஆண்டவர் அப்படி நடத்துவார். இந்த காலை வேளையில் மீண்டும் ஒரு விசை உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், மகளே திடம் கொள், மகனே திடம் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உனக்கு இருக்கிற விசுவாசம் உன்னை ரட்சித்து விட்டது. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே ஒரு சுகம் உங்களுக்குள் இறங்கி வரும். இதை கேட்கும் பொழுதே நீங்கள் சுகமடைவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். ஆமென்.